ஒன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் பாடம் எண் 4 கொக்கு நிற்கும் குளக்கரை. தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல 2 படங்களை கொடுத்திருக்காங்க. இந்த 2 படங்களுக்கும் 6 வேறுபாடுகளை கண்டுபிடிப்போம் என்கிற தலைப்புல கொடுத்திருக்கிறாங்க. நாம் இந்த 2 படங்களையும் கூர்ந்து பார்க்கிற போது இதனுடைய வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் சுலபமாக கண்டுபிடித்து விட முடியும். முதல்ல இந்த மரத்தை பார்க்கிறோம். மரத்தின் மேல இலைகள் இருக்கிறது. அதற்கு கீழே பார்க்கிற போது, இங்கே பார்க்கிற போது பாம்பு இருக்கிறது. இந்த இடத்தில் பாம்பு இல்லை. ஆகவே இது வேறுபாடு 1. அதற்கடுத்ததாக பறவை கூடு கட்டி முட்டைகளை இட்டு வைத்திருக்கிறது. இந்த முட்டைகளுடைய எண்ணிக்கை இங்க 4 இருக்கு. இந்த பக்கம் பார்க்கிற போது அது 3 இருக்கிறது. இது வேறுபாடு எண் 2. அதற்கு பிறகு நாம இந்த மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நீர்நிலையில பார்க்கிறோம். நீர்நிலையில பார்த்து கொண்டே வருகிற போது வாத்தானது திரும்பி இருக்கிற இந்த பக்கமும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாத்தானது திரும்பி இருக்கிற பக்கமும் ரெண்டும் எதிரெதிராக இருக்கிறது. ஆகவே இது ஒரு வேறுபாடாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக கொக்கு நிற்கிறது. இந்த கொக்கு பார்க்கிற போது ஒரு காலை தூக்கியபடி இருக்கிறது. இங்கே பார்க்கிற போது 2 காலையுமே நீர்நிலையில் ஊன்றி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆகவே இத்துடன் சேர்த்து நமக்கு 4 வேறுபாடுகளை நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதற்கு பின்னால் இந்த மரத்தை பார்க்கிறோம். இது என்ன மரம்? பப்பாளி மரம். இந்த பப்பாளி மரத்துல முதலில் இருக்கக்கூடிய மரத்தில் பார்க்கிற போது இவைகள் பப்பாளி பழங்களாக இருக்கின்றன. இங்கே பப்பாளி காய்களை பார்க்கிறோம். இது வேறுபாடு 5வது வேறுபாடு. 6வது வேறுபாடாக இங்கே புற்று இருக்கிறது. இந்த புற்றில் எறும்புகள் இந்த புற்றை உருவாக்கும். இங்கே இந்த எறும்பு புற்றில் பார்க்கிற போது, இங்கே வளர்ந்த புற்றுகளை பார்க்கிற போது இங்க பார்க்கிறோம் வளர்ந்த புற்றுகள் 3 இருக்கிறது. இங்கே பார்க்கிற போது வளர்ந்த புற்றுகள் 2 தான் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த 6 வேறுபாடுகளையும் நாம் சரியாக கண்டுபிடித்திருக்கிறோம். பாடத்தின் அடுத்த பகுதியாக எழுத்துக்களை அறிவோம். இக்கில் தொடங்கி 2 சுழி இன்னில் முடியும். இந்த 18 எழுத்துக்களைத்தான் நாம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எழுத்துக்களை எப்படி நாம் உச்சரிப்பது, சொற்களில் அது எவ்வாறு இடம்பெறும் என்பதை நாம் இப்பாடத்தில் பார்க்கலாம். இங்கே முதலில் நாம கொக்கு கொடுத்திருக்காங்க. முதலில் இருக்கக்கூடிய எழுத்து இக். முதலில் கொடுத்திருக்கக்கூடிய எழுத்து இக். நீங்க சொல்லி பார்க்கணும். இங்கே 2 சொற்கள் கொடுத்திருக்காங்க. 2. முதலில் இருப்பது கொக்கு. இங்கே என்ன இருக்கிறது? நடுவில் வருகிறதா இல்லையா? எப்பொழுதுமே இந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒரு சொல்லினுடைய முதலில் வராது. அது இடையில் வரும், கடைசியாக வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க கொக்கு, இந்த இக்க நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, இக்கு அதை சொல்லாக எழுதுறோம். கொக்கு, அங்க இக்கு பயன்படுகிறது. அதற்கு அடுத்ததாக தக்காளி, தக் இக்கு பயன்படுகிறது. தக்காளி என்று பார்க்கிறோம். அடுத்த எழுத்து ஈச். அடுத்த எழுத்து ஈச். ஈச் எங்கே வருகிறது என்று பார்க்கிற போது இங்கே எலுமிச்சை பழம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த எலுமிச்சை பழத்துல எலுமிச்சை என்று வருகிறது. ஆகவே இங்கே இந்த சொல்லில் இங்கே இந்த எழுத்தானது பயன்படுகிறது. அதற்கு அடுத்ததாக அச்சாணி, இங்கே 2வது எழுத்தாக வந்திருக்கிறது. அச்சாணி, இச், அச்சாணி என்று வந்திருக்கிறது. அச்சாணி என்றால் என்ன? அச்சாணி என்பது மாட்டு வண்டியை பார்க்கிறோம். மாட்டு வண்டியில 2 சக்கரங்கள் இருக்கும். அந்த 2 சக்கரங்களையும் இணைக்கக்கூடிய பகுதிக்கு பேரு அச்சு.
இந்த சக்கரம் கழன்று போகாமல் இருப்பதற்காக அதை பூட்டி வைப்பதற்காக, இணைத்து வைப்பதற்காக ஒரு ஆணி ஒன்றை போடுவார்கள். அதன் பெயர் அச்சாணி என்று நாம் கூறுகிறோம். அடுத்ததாக இட், நாம் பார்க்கும் எழுத்து இட். இது சட்டை என்கிற சொல்லில் இரண்டாவது எழுத்தாக வந்திருக்கிறது. முட்டை என்கிற சொல்லில் இரண்டாவது எழுத்தாக வந்திருக்கிறது, முட்டை. அதற்கு அடுத்ததாக இத். இத் என்கிற எழுத்தை நாம பார்க்கிறோம். இத் என்கிற எழுத்து சொல்லில் எவ்வாறு அமையும்? வாத்து, வாத்து இரண்டாவது எழுத்தாக வந்திருக்கிறது, வாத்து. நத்தை, நத்தை, இத் அங்கே வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இப். இப் என்கிற எழுத்தானது சொல்லில் எவ்வாறு அமையும்? தொப்பி, பப்பாளி, பப்பாளி, பப், இப் வருகிறது, தொப், இப் வருகிறது, உச்சரிக்க முடிகிறது. இப்படித்தான் இது அமையும். அப்புறம் இர் என்கிற எழுத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே நாற்று, நாற்று, கற்றாழை என்கிற சொற்களிலே இந்த இர் என்பது அமைந்திருக்கிறது. எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம். இங்கே முதலில் இருப்பது என்ன? சக்கரம். இது இலை, இது அம்மி. இங்கே இருப்பது என்ன எழுத்து? மெய் எழுத்து. இந்த எழுத்தின் பெயர் என்ன? இக். இக் என்று இடம்பெறக்கூடிய சொல் எது? இக் என்கிற எழுத்தானது இடம்பெறக்கூடிய சொல் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தா இங்கே இந்த சக்கரத்தில் இரண்டாவது எழுத்தாக இருக்கிறது. ஆகவே நாம எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம். இந்த எழுத்தை என்ன பண்றோம்? இந்த படத்தோடு போயிட்டு இணைக்கிறோம். அடுத்த எழுத்து இச். இங்க இருக்கக்கூடிய படத்தின் பெயர்கள் என்ன? இது முதலில் இருப்பது மீன், இது இஞ்சி, இது என்ன நடைபெறுகிறது? ஒரு சிறுவன் நீச்சல் அடிக்கிறான், நீந்துகிறான். இப்போ இங்க பாக்குறோம், இந்த இச் என்கிற மெய்யெழுத்தானது மீன்ல இருக்கா? இல்ல. இஞ்சி அதுல இருக்கா? இல்ல. ஆனா இங்க நீச்சல் என்கிற பகுதியிலே இருக்கிறது. ஆகவே எழுத்தை இந்த நீச்சல் என்கிற படத்தோடு நாம் இணைக்கிறோம். அடுத்ததாக இட். இட் என்கிற எழுத்து இடம்பெறக்கூடிய சொல் எது? முதலில் பார்க்கிறோம், இது பட்டம், இது பை, இது யானை. இங்கே பார்க்கிற போது ஈட் என்பது எங்கே வருகிறது? பையில் இல்லை, யானை என்கிற சொல்லில் இல்லை, பட்டம் என்கிற சொல்லோடு அதிலே அது இரண்டாவது எழுத்தாக வந்திருக்கிறது. ஆகவே இந்த எழுத்தை அந்த படத்தோடு இணைக்கிறோம். அடுத்து எழுதும் முறை அறிவோம். ஈக் என்கிற மெய்யெழுத்தை எங்கே தொடங்குவது என்று பார்க்கிற போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி வலதுபுறமாக கொண்டு போகணும், மறுபடியும் இப்படி வரணும், இப்படி இதை திருப்பி கொண்டு இப்படி இதை முடிக்க வேண்டும், மேல புள்ளியை இட வேண்டும். இச் என்கிற எழுத்தையும் அதே போல் இங்கிருந்து தொடங்கி இப்படி கொண்டு போய் இப்படி வளைத்து கொண்டு இங்கே நிறுத்த வேண்டும். இதுதான் இச்சை எழுதும் முறை. இட்டை எழுதுகிற போது மேலிருந்து கீழாக வர வேண்டும், இதை வலதுபுறமாக திருப்பி புள்ளியிட வேண்டும். இதுதான் இக், இச், இட் எழுதும் முறை ஆகும். எழுதி பழகுவேன். எழுதி பழகுவேன் பகுதியில நாம் ஏற்கனவே இக் என்கிற மெய்யெழுத்தையும் ஈச் என்கிற மெய்யெழுத்தையும் இட் என்கிற மெய்யெழுத்தையும்
எவ்வாறு எழுதுவது என்று நாம் பார்த்தோம். அதே போல் இதை நாம எழுதி பார்க்கலாம். இக் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இக் 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 இக். அடுத்த எழுத்து இச். சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இச் 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 இச். அடுத்த எழுத்து இட். இது எப்படி ஆரம்பிக்கிறது? மேலிருந்து கீழாக வந்து வலதுபுறமாக திருப்ப வேண்டும். மேலிருந்து கீழாக வந்து வலதுபுறமாக திருப்பினால் அது இட். சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இட் இட். படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன். முதலில் இருப்பது தக்காளி. இது என்ன? பூட்டு. இது என்ன? எலுமிச்சை. எழுதியிருக்கோம். இந்த 3 மெய்யெழுத்துக்கள்ல எந்த எழுத்தானது அந்த சொல்லில் இடம்பெறும் அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க, விடை கொடுத்துட்டாங்க. இக் என்பது இடம்பெறும் என்பதை கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம். இங்க இருக்கிறதுல பார்க்கறது பார்த்த உடனேயே தெரிகிறது. இச்சு இருக்கிறதா இல்லை, இட்டு இருக்கிறதா இருக்கிறது, இக்கு இருக்கிறதா இல்லை. ஆகவே நாம இங்க போட வேண்டிய எழுத்து இட் என்று நாம் போடுறோம். இந்த இட்டை நாம என்ன பண்றோம்? ஒரு வட்டம் இடணும். அதற்கு அடுத்ததாக எலுமிச்சை. எலுமிச்சையில இக்கு இருக்கா? இல்ல. இட்டு இருக்கா? இல்ல. இச்சு இருக்கா? இருக்கு. இங்க இருக்கு. ஆகவே நாம இந்த கட்டத்துல என்ன பண்றோம்? ஈச் என்று எழுதுகிறோம். இந்த ஈச் என்கிற எழுத்தை நாம வட்டம் எடுக்கிறோம். எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் பகுதி இது. இங்கே அதே போல இங்க இருப்பது என்ன அப்படின்னு கேட்டா, இது ஒரு செடி. இது என்ன? தவளை. இது புத்தகம். இந்த 3 சொற்கள்ல இத் என்பது எங்கே இடம்பெறுகிறது? இதிலே இடம்பெறுகிறது. ஆகவே நம்ம எழுத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, எழுத்தை கொண்டு வந்து இந்த உரிய படத்தோடு இணைக்கிறோம். அடுத்து இருப்பது இப் என்கிற எழுத்து. இங்க முதல்ல இத எழுதிடும். முதல்ல இருக்கிறது இது என்னது? இது அடுப்பு. அடுத்து என்ன இருக்கு? இட்டலி. அதற்கு அடுத்து எலி. இந்த இப்பு என்கிற மெய்யெழுத்தானது எங்கே இருக்கிறது? நாம பார்க்கிறோம். எலியில இருக்கா? இல்ல. இட்டலியில இருக்கா? இல்ல. அடுப்பு என்கிற சொல்லிலே இருக்கிறது. ஆகவே இந்த இப்பையும் இந்த படத்தையும் நாம இப்படி இணைத்து காண்பிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இர் என்கிற எழுத்து. முதலில் இருக்கிற படம் என்ன சொல்லுது? புற்று. அடுத்து குடை. அதற்கு அடுத்து ஆடு. இர் என்கிற இந்த மெய்யெழுத்தானது எங்கே வருகிறது? ஆட்டில் இருக்கிறதா? ஆடு என்கிற சொல்லிலே இருக்கிறதா? இல்லை. குடை என்கிற சொல்லிலே இருக்கிறதா? இல்லை. புற்று என்கிற சொல்லிலே இருக்கிறது. ஆகவே இந்த புற்றையும் இந்த எழுத்தையும் நாம இணைக்கிறோம். எழுதும் முறை அறிவோம். இதுல 3 எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இத், இப், இர் என்று 3 எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 எழுத்தையுமே எவ்வாறு எழுதலாம் என்பதை நாம பார்க்கிறோம். முதல்ல இங்கிருந்து கொண்டு போயிட்டு வலதுபுறமாக திருப்பி மறுபடியும் கீழ்ப்புறமாக இறக்கி வலதுபுறமாக திருப்பி மறுபடியும் கீழிறங்கி இப்படி இதை முடிச்சு மேல புள்ளி வைக்கணும். இப் எழுதுகிற போது மேலிருந்து கீழாக வர வேண்டும்.
வலது பக்கம் மறுபடியும் கீழிருந்து மேலாக செல்ல வேண்டும், புள்ளி வைக்கணும். அதே போல இந்த இர் எழுதுகிற போது கீழிருந்து மேலாக போகணும், வளைத்து கொண்டு வரணும், மறுபடியும் மேலே சென்று மறுபடியும் இங்க வளைத்து இப்படி கொண்டு வருகிறோம். எழுதி பழகுவேன் பகுதி. இப்ப நம்ம அந்த எழுத்துக்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்று பார்த்தோம். அதை நாம் இப்போ இங்கே தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொள்கிறோம். இத் என்று சொல்லிக்கொண்டே எழுதுகிறோம். இத் இத். இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்படிதான் இது திருப்பி கொண்டு வர வேண்டும். இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும், இப்படித்தான் திருப்பி கொண்டு வர வேண்டும். இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இத் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இத் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். அடுத்த பகுதி அடுத்த எழுத்து இப். இப் என்கிற எழுத்தை எழுதுகிற போது மேலிருந்து கீழே வர வேண்டும். மேலிருந்து கீழே வலது பக்கம் மறுபடியும் மேலே புள்ளி. மேலிருந்து கீழே மறுபடியும் வலது பக்கம் மேலே புள்ளி. மேலிருந்து கீழே வலதுபுறம் மறுபடியும் மேலே புள்ளி. மேலிருந்து கீழே வலதுபுறம் கீழிருந்து மேலே புள்ளி. மேலிருந்து கீழே வலது பக்கம் மறுபடியும் கீழிருந்து மேலே புள்ளி. இப் இப். அடுத்து நம்ம இர் என்கிற எழுத்தை பார்க்கிறோம், மெய் எழுத்தை பார்க்கிறோம். இர் என்பது கீழிருந்து மேலாக செல்ல வேண்டும், திரும்ப வேண்டும், மறுபடியும் அதே வழியிலே போகணும், மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து இப்படி நிறுத்த வேண்டும். கீழிருந்து மேலாக போகணும், மறுபடியும் மேலிருந்து கீழாக வர வேண்டும். இர் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இர் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இர் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இர் இர். அடுத்த பகுதியாக படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன். அடுத்த பகுதியாக படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். இங்கே இது என்ன பொருள் இங்க கொடுத்திருக்கிறாங்க, என்ன படம் கொடுத்திருக்காங்க? இது சீப்பு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நத்தை. இது என்ன? கற்றாழை. இங்க என்ன எழுத்து இந்த கட்டத்துக்குள்ளார இந்த படத்திரை எழுதுவதற்காக இந்த படத்திற்குரிய சொல், இந்த சொல்லில் பயன்பட்டிருக்கக்கூடிய மெய்யெழுத்து என்ன மெய்யெழுத்து? இங்க பார்க்கிற போது இப் இருக்கிறது, அதை நாம இங்க எழுதுறோம். பிறகு இந்த இப்பை நம்ம வட்டம் எடுக்கிறோம். சீப்பு. அடுத்து நாம நத்தை. நத்தை. இங்கே இச்சு இருக்கா? இல்ல. இத்து இருக்கா? இருக்கு. நத்தை. இத்து இருக்கு. ஆகவே இந்த கட்டத்துல நாம இத்து எழுதுகிறோம். இந்த இத்து என்கிற எழுத்தை வட்டமிடுகிறோம். அதற்கு அடுத்ததாக இங்கே பார்ப்பது கற்றாழை. அது ஒரு தாவர வகை, கற்றாழை. இந்த கற்றாழை எழுதியிருக்கோம். இதுல இரு இருக்கா? இருக்கு. மீதியை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இரு இருக்கிறது. அப்ப கற்றாழை. அப்போ இந்த இரு இங்க நம்ம எழுதுறோம். இந்த இர் என்கிற எழுத்தை நாம வட்டமிட்டு காண்பிக்கிறோம். எழுத்திற்கு உரிய படத்தை வரைவோம். முதல்ல இங்க என்னென்ன படம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தா கொக்கு. சரிதானே நான் சொல்றது? கொக்கு. இரண்டாவது பட்டம். பட்டம்
என்கிற படம் கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னது? நத்தை. இது என்னது? குச்சி. இது என்ன? சீப்பு. இது என்ன? புற்று. எறும்பு புற்று பார்த்தோம் இல்லையா? புற்று இது. இப்போ முதல்ல நம்ம பார்க்கிற போது இட்டு கொடுத்திருக்காங்க. இட்டு கொடுத்ததுனால இங்க எழுத்திற்கு உரிய படம் எது? இங்க பட்டம். இங்க இட்டு வந்திருக்கிறது பட்டம். அவங்க சரியா போட்டுட்டாங்க. இப்ப அடுத்து வருவது இக்கு. இங்க நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டே வர்றோம். கொக்கு, அதுல இக்கு வருதா? வருகிறது. ஆகவே நாம இங்க என்ன படம் போடணும்? கொக்கு. கொக்கு படத்தை போடணும். நம்ம கொக்கை நம்ம இப்ப போட போறோம். நாம இப்போ கொக்கு படத்தை நாம போட்டிருக்கோம். ஏன்னா கொக்கு படத்துல தான் என்ன மெய்யெழுத்து இருக்கிறது? இக் என்கிற மெய்யெழுத்தானது இருக்கிறது. அடுத்து நம்ம இத்து பார்க்கிறோம். இத்து எங்கே வருகிறது? இந்த கொக்கு ஏற்கனவே போட்டு முடித்தாக்கி விட்டது. பட்டம் போட்டு முடித்தாக்கி விட்டது. அடுத்து நத்தை. நத்தையில் இத்து வருகிறதா? ஆகவே இத்து. இத்து என்கிற மெய்யெழுத்தானது எந்த சொல்லில் இடம்பெற்றுள்ளது? நத்தையில் இடம்பெற்றுள்ளது. ஆகவே அதற்குரிய படத்தை நாம வரையறோம். நாம இப்போ நத்தையை போட்டு முடிச்சிருக்கோம். அதற்கு அடுத்த மெய்யெழுத்து என்ன என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இப். இப் எங்கே வருகிறது? அடுத்து நம்ம நத்தைக்கு அடுத்து குச்சி பார்க்கிறோம். அதுல இப்பு இல்லை. அடுத்து பார்க்கிறோம் சீப்பு பார்க்கிறோம். சீப்புல பார்த்தா இரண்டாவது எழுத்து பார்க்கிறோம், இப்பு வருகிறது. ஆகவே நம்ம இப்ப போட வேண்டிய படம் இப்புக்கு என்ன படம் போடணும் அப்படின்னா சீப்பு. சீப்பு நம்ம போட்டுட்டோம். அதற்கு அடுத்ததாக வருவது இர். இங்க இன்னும் போடப்படாத ரெண்டு தான் இருக்குது. குச்சி ஒண்ணு, புற்று ஒண்ணு. கு இச்சி அதுல வந்து இர் என்கிற மெய்யெழுத்து இல்ல. புற்று இதில் இரண்டாவது எழுத்தாக இரு இருக்கிறது. ஆகவே இப்ப நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இருக்கு என்ன படம் போடணும்னா இந்த புற்று படம் தான் போடணும். நாம இதை போட்டிருக்கோம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மெய்யெழுத்து ஈச். இந்த ஈச் என்கிற மெய்யெழுத்தானது கடைசியாக நாம பார்க்காமல் இருக்கக்கூடிய குச்சு என்கிற இந்த சொல்லில் இருக்கிறது. ஆகவே நாம இங்க நிறைவாக போட வேண்டியது என்ன அப்படின்னா இந்த குச்சி. குச்சி படத்தை நம்ம இதுல போடுறோம். நிரப்புவேன் பகுதி. இங்க என்னென்ன மெய்யெழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க எழுத சொல்றாங்க. இங்க பாக்குறோம், இது பேர் என்ன? கொக்கு. கொக்குக்கு என்ன எழுத்து வந்துடுச்சு? கோ வந்துடுச்சு. நடுவில் என்ன வரணும்? இக்கு வரணும். அந்த இக் என்கிற எழுத்தை நாம் எழுதுகிறோம். கொக்கு. அடுத்ததாக என்ன இருக்கிறது? இது வாத்து. இது வந்து கொக்கு. விடுபட்ட எழுத்து இக்கு எடுத்து எழுதிட்டோம். இது என்னது? வாத்து. அப்போ என்ன எழுத்து நம்ம எழுதணும்? ஈத்து. இத்து என்கிற எழுத்தை எடுத்து எழுத வேண்டும். இது என்னன்னு பார்த்திருக்கோம் நாம.
கற்றாழை அப்படின்னு பார்த்துருக்கோம். கற்றாழையில இங்க என்ன அப்ப எழுத்து விடுபட்டு இருக்கு? இர் விடுபட்டு இருக்கிறது. இர் என்கிற மெய்யெழுத்தானது விடுபட்டு இருக்கிறது. அடுத்து நாம இங்க பார்க்கிறோம், இது என்ன? பூட்டு. இங்க பூ இருக்கிறது, டு இருக்கிறது, விடுபட்ட மெய்யெழுத்து இட், பூட்டு. இங்க பார்க்கிறோம், இது என்னது? அச்சாணி. இதுல எது விடுபட்டு இருக்கு? ஆ இருக்கு, சா இருக்கு, நீ இருக்கு. இப்ப என்ன விடுபட்டு இருக்கு? ஈச்சு விடுபட்டு இருக்கிறது. அதை எடுத்து எழுதுறோம், அச்சாணி. இங்க இது என்னது? இது சீப்பு. விடுபட்ட எழுத்து சி இருக்கிறது, பூ இருக்கிறது, விடுபட்ட எழுத்து இப் என்று நாம் பார்க்கிறோம். பாடத்தின் அடுத்த பகுதியாக இல்லை ஆனால் இருக்கிறது கண்டுபிடிப்போம். இங்கே பார்க்கிற போது இங்கே ஒரு காண்டாமிருகம் இருக்கிறது. அதற்கு பக்கத்துல நிறைய விலங்குகள், அப்படியே கரடியிலிருந்து ஒட்டகம், யானை என்று பல விலங்குகள் சூழ ஒரு சபை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. காட்டிற்கு நடுவுல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சபையில ஒரு நாற்காலி, ஒரு சிம்மாசனம் ஒன்று இருக்கிறது. அந்த சிம்மாசனத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது யாருன்னு தெரியல. இப்படி காட்டில் நடக்கக்கூடிய ஒரு சபை கூட்டத்தில் எல்லா விலங்குகளும் இருக்க எந்த விலங்கு நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கும் என்று நாம் யோசிக்கிற போது அது எதுவாக இருக்கும்? அது எது என்று தெரிகிறதா? சிங்கம். அடுத்த படத்தை பார்க்கிறோம். இந்த படத்தை பார்க்கிற போது இங்க சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு முயல் அந்தரத்துல அப்படியே இப்படி போற மாதிரி இருக்கிறது. ஆனால் அது எதன் மீது அமர்ந்து கொண்டு போகிறது? அதை யார் பிடிச்சு அந்த ஊஞ்சலை தள்ளுவது? இங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஊஞ்சல் தான் இருக்கிறது. ஒரு சிங்கமானது முயலை ஊஞ்சலில் அமர வைத்து அந்த ஊஞ்சலை பிடித்து தள்ளுகிறது. இங்கே இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா இது ஊஞ்சல் என்று நாம் சொல்லலாம். ஊஞ்சல். இந்த படத்தில் பார்க்கிற போது இங்கே மரங்கள் இருக்கிறது. இந்த மரத்திற்கு நடுவுல ஒரு பொந்து இருக்கிறது. இல்லை, அது கண்ணாடி. தெரிகிறதா? அதற்கு அடுத்த படத்துல பார்க்கிற போது இங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. முயலும் சிங்கமும் கிரிக்கெட் விளையாடுகிற போது முயலின் கையில் இருக்கக்கூடிய பந்து சரியான வடிவத்தில் இருக்கிறது, அதான் வண்ணத்தில் இல்லை. ஆகவே பந்து தான் இங்கே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். பந்து தான் இங்கே இல்லை ஆனால் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல இந்த படத்தில் பார்க்கிற போது அம்பு இல்லை ஆனால் இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். இந்த படத்துல அதே போல மீனோட வடிவத்தை தான் பார்க்க முடியுது, அதனால அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே மீனோட வடிவம் தான் இருக்கிறது. அடுத்த பகுதியாக எழுத்துக்களை அறிவோம் பகுதி. எழுத்துக்களை அறிவோம் பகுதியில நாம மறுபடியும் மெய்யெழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இங்க நாம் பார்த்த எழுத்துக்கள், முதல்ல பார்த்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அது மெய்யெழுத்துக்கள் தான். முதல்ல பார்த்தது அது வல்லின எழுத்துக்கள். வல்லினம் கசட தப்பர என்கிற 6 எழுத்துக்களை கொடுத்தாங்க. இங்கேயும் மெய்யெழுத்துக்கள் 6 கொடுத்திருக்காங்க. இது ஞன நமன என்கிற 6 எழுத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. இங்கே பார்க்கிற போது இந்த இங் என்கிற எழுத்து அமையக்கூடிய சொற்கள் கொடுத்திருக்காங்க. சிங்கம், நுங்கு, இங். அடுத்த எழுத்து இஞ், இஞ், இஞ்சி, ஊஞ்சல், இஞ்சி, ஊஞ்சல்
என்று சொற்களை கொடுத்திருக்காங்க. அடுத்து இன் இன் என்கிற மெய்யெழுத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதை வைத்து என்ன சொற்களை அமைக்கலாம் அவங்களே கொடுத்திருக்காங்க. நண்டு நண்டு. அடுத்து இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. வண்டு வண்டு. மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்த மெய்யெழுத்து இந்த். அதற்கு அடுத்த மெய்யெழுத்து இந்த் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இந்த் என்கிற எழுத்து இருக்கக்கூடிய சொற்கள் ஆந்தை ஆந்தை. அடுத்து ஒன்று கொடுத்திருக்காங்க சிலந்தி சிலந்தி. இம் என்கிற எழுத்து அடுத்த மெய்யெழுத்து. இந்த இம் என்கிற மெய்யெழுத்து வரக்கூடிய சொற்கள் 2 கொடுத்திருக்காங்க. முதல்ல இருக்கிறது தும்பி தும்பி. இரண்டாவது இருப்பது காகம் காகம். இங்கே இந்த இம் என்கிற மெய்யெழுத்தானது நடுவில் வந்திருக்கிறது, சொல்லுக்கு நடுவுல வந்திருக்கு. இங்க பார்க்கிற போது சொல்லோட கடைசியில வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் காகம் என்கிற சொல்லல. அதற்கடுத்து இன் இன். இந்த மெய்யெழுத்தானது இன் என்கிற மெய்யெழுத்தானது அமைய பெற்ற 2 சொற்கள் கொடுத்திருக்காங்க. மான் இன்னுல முடியுது, மீன் கொடுத்திருக்காங்க. இதை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம். இங்க முதலில் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா, முதலில் இருப்பது நாய். அடுத்து இங்கே இருப்பது குரங்கு. இங்கே இருப்பது பூனை. இந்த இங்கு என்று சொல்லக்கூடிய இந்த மெய்யெழுத்தானது எந்த சொல்லில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா குரங்கு என்கிற சொல்லில் அமைந்திருக்கிறது. ஆகவே இன் என்கிற இங் என்கிற எழுத்தை இந்த படத்தோடு நாம் இணைக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இஞ்ச். இது என்னது? இது இந்த படம் என்ன? ஊஞ்சல். இது என்னது? வாழைப்பழம். இங்க என்ன இருக்கு? ஆமை. இந்த எழுத்து என்னது? இஞ்ச். இந்த மெய்யெழுத்தானது இஞ்ச் என்கிற மெய்யெழுத்தானது எங்கே இருக்கிறது? ஊஞ்சலில் இருக்கிறது. ஆகவே இந்த எழுத்தை இந்த படத்தோடு நாம் இணைக்க வேண்டும். அடுத்ததாக இன். முதலில் இருக்கக்கூடிய படம் ஏணி. இது நண்டு. இது உரல். இப்ப நாம பார்க்கக்கூடிய மெய்யெழுத்து இன். இந்த மெய்யெழுத்து இந்த 3 சொற்கள்ல எங்க இருக்கு? இங்கே இருக்கிறது. ஆகவே இந்த மெய்யெழுத்தை இந்த படத்தோடு நாம் இணைக்க வேண்டும். எழுதும் முறை அறிவோம். இதுல 3 மெய்யெழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இங், இஞ்ச், இன் என்று 3 மெய்யெழுத்துக்களை கொடுத்திருக்காங்க. இது எழுதக்கூடிய முறைகளை பார்க்கிற போது இங்கு எழுதுகிற போது கீழிருந்து தொடங்க வேண்டும், வலதுபுறமாக திரும்ப வேண்டும், மறுபடியும் கீழே வளைக்க வேண்டும், மறுபடியும் கொண்டு போகணும் படுக்கை கோடு, மறுபடியும் மேல் நோக்கி கொண்டு போக வேண்டும், புள்ளியிட வேண்டும். இதுதான் இங்கு. அதே போல இஞ்ச் என்கிற எழுத்தை தொடங்குகிற போது இங்கிருந்து தொடங்கணும், இப்படியே கொண்டு போகணும், இப்படி வலதில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். பிறகு மறுபடியும் மேலிருந்து கீழாக இறக்கி மெல்ல மேலே கொண்டு போய் மறுபடியும் வளைத்து கொண்டு வந்து இப்படி மேல் நோக்கி நிறுத்த வேண்டும். இது இஞ்ச். இன் என்கிற எழுத்தை எப்படி எழுதலாம்? இங்கிருந்து தொடங்கணும், தொடங்கி இப்படி கொண்டு போகணும், கொண்டு போயிட்டு இப்படி வளைக்க வேண்டும், இப்படி வளைத்து இப்படி வளைத்து மறுபடியும் மேல் நோக்கி இப்படி வளைத்து மறுபடியும் கொண்டு போய் நிறுத்தி மறுபடியும் கீழ் நோக்கி கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், புள்ளியிட வேண்டும். இப்படி எழுதினால் அது
இன் என்று நாம் பார்க்கிறோம். எழுதி பழகுவேன் பகுதியில் பார்க்கிறோம். இப்ப இங்கு என்பது இங்கிருந்து தொடங்க வேண்டும், சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இங்கு புள்ளியிடுறோம். இங்கு 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 அதற்கு அடுத்ததாக இஞ்சு, இங்கிருந்து தொடங்கணும். இஞ்சு இங்கிருந்து தொடங்கணும். இங்கிருந்து தொடங்கணும். இங்கிருந்து தொடங்க வேண்டும். இங்கிருந்து தொடங்க வேண்டும். இங்கிருந்து தொடங்கணும். இங்கிருந்து தொடங்கி எழுத வேண்டும். இஞ்சு. அதற்கு அடுத்ததாக நாம் பார்ப்பது இன், மூன்று சுழியின் இன். இப்படி இங்கிருந்து தொடங்கணும், சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இன், 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 சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இன். அதற்கு அடுத்ததாக படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். படத்திற்கு உரிய மெய் எழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். இது என்ன படம்? இது ஊஞ்சல். அப்போ இங்க என்ன இருக்கு? என்ன மெய்யெழுத்து வந்து இருக்கிறது? இங்க மூன்று எழுத்துல எது இருக்கிறது? இஞ்சு இருக்கிறது. அப்போ உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன். வட்டமிட்டுட்டு என்ன வருமோ அதை நான் இங்கே எழுதுவேன். எழுதியாச்சு. அடுத்து இங்கே இருப்பது கண்ணாடி. கண்ணாடி நம்ம பார்க்கிறோம். இதுல இத்து வருகிறதா? இல்லை. இன் வருகிறதா? இன் வருகிறது. அப்போ இதை நாம எடுத்து எழுதுறோம். இதை நம்ம வட்டமிடுகிறோம். அடுத்து இருப்பது என்னது? சிங்கம். இந்த சிங்கம் நாம பார்க்கிறோம். இங்க வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள்ல இங்கு இம்மு இருக்கு. ஆனா இங்க பார்க்கிற போது இங்கு இன்னு, இந்த மூன்றில் எது வரும் என்று சொன்னால் இதுதான் சரியானது. ஆகவே இதை எடுத்து நாம் எழுதுகிறோம். அதற்கு அடுத்த பகுதியாக எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் என்கிற பகுதியை நம்ம பார்க்கிறோம். எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம். இங்க பார்க்கிறோம். இது என்னது? இது பந்து. இது என்னது? இலை. இது என்னது? தலையணை. இங்க இந்து என்கிற எழுத்தை பார்க்கிற போது எங்கே இருக்கிறது? இதுலதான் வருது. பந்து, அதற்குத்தான் வருகிறது. ஆகவே எழுத்தை கொண்டு போய் உரிய படத்தோடு நாம் இணைக்கிறோம். அடுத்து இம் என்கிற எழுத்தை பார்க்கிறோம். இது என்னது? இது இது மேகம். இது என்னது? வீடு. இது என்னது? முயல். இம் எங்கே வருகிறது? மேகத்தோடு வருகிறது. ஆகவே எழுத்தை கொண்டு போய் மேகத்தோடு இணைக்கிறோம். அடுத்து இன். இது என்னது? மான். இது குருவி. இது பானை.
இங்கே எது நமக்கு இன் என்கிற எழுத்து எங்கே, மெய்யெழுத்து எங்கே, எந்த சொல்லிலே வருகிறது? மான். ஆகவே இந்த இன் என்கிற எழுத்தை இந்த படத்தோடு நாம இணைக்கிறோம். இப்பொழுது எழுதும் முறை அறிவோம். இதுல 3 மெய்யெழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இந்து, இம், இன். இந்த 3 எழுத்துக்களை எவ்வாறு எழுதுவதுன்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்து எழுதுகிற போது கீழிருந்து தொடங்க வேண்டும், மேலே வளைந்து செல்ல வேண்டும், பிறகு மறுபடியும் கீழே இறக்க வேண்டும், கீழிறங்கி வளைத்து கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இதுதான் இந்தை எழுதும் முறை. இம் என்கிற எழுத்தை எழுதும் முறை மேலிருந்து கீழாக வர வேண்டும், வலதுபுறமாக கிடைக்கோடு படுக்கை கோடு கொண்டு போக வேண்டும், பிறகு மேலே சென்று வளைத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இன் என்கிற எழுத்தை எழுதுகிற போது நாம இங்கிருந்து தான் தொடங்கணும், தொடங்கி அப்படியே வளைத்து கொண்டு போகணும், மேல் நோக்கி போய் மறுபடியும் கீழ் நோக்கி வளைத்து வர வேண்டும், மறுபடியும் மேல் நோக்கி கொண்டு சென்று நிறுத்தி கீழே இறக்க வேண்டும். இதுதான் இன் எழுதும் முறையாகும். இப்பொழுது எழுதி பழகுவேன் பகுதியில நாம முதல்ல இந்த எப்படி எழுதலாம்? கீழிருந்து மேலாக கொண்டு சென்று இப்படி எழுத வேண்டும், இப்படி எழுத வேண்டும், இப்படி எழுத வேண்டும். இதுதான் எழுதும் முறை. சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இந்து, இந்து, இந்து. அடுத்த எழுத்து இம். இம் எப்படி எழுத வேண்டும் என்று சொன்னால் மேலிருந்து கீழாக இப்படி எழுதும். இம், 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 இம். அடுத்ததாக இன். இன் எழுதக்கூடிய முறை இங்கிருந்து தொடங்க வேண்டும். இப்படி தொடங்கி இப்படி வளைத்து கொண்டு போய் நிறுத்தி மறுபடியும் கீழே முடிக்க வேண்டும். இப்படி தொடங்கி எழுதணும், சொல்லிக்கிட்டே எழுதணும். இன், 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 இன். அடுத்த பகுதியாக படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். இது என்ன படம் என்ன கொடுத்திருக்காங்க? இது முதலில் இருப்பது ஆந்தை. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இது மீன். இது என்னது? தும்பி. தும்பி என்பது ஒரு பூச்சி வகையை சேர்ந்த ஒரு பரப்பன. இங்க முதல்ல பார்க்கிறோம் ஆந்தை. இம்மு, இந்து, இன்னு 3 மெய்யெழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 மெய்யெழுத்துல எந்த மெய்யெழுத்தானது இந்த ஆந்தை என்கிற சொல்லிலே வந்திருக்கிறது? அதை நாம இந்து என்கிற எழுத்து வந்திருக்கிறது, அதை நாம எடுத்து எழுதுகிறோம். அடுத்து பார்க்கிறோம் மீன். இதுல இந்து, இம்மு, இன்னு 3 எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. மீன்ல எந்த மெய்யெழுத்து வந்திருக்கிறது? இன் என்கிற மெய்யெழுத்து வந்திருக்கிறது, அதை எடுத்து எழுதுகிறோம். அடுத்து பார்க்கிறோம் தும்பி. இந்த தும்பி என்கிற இந்த சொல்லில் இங்க பார்க்கிறோம் எந்த இந்த இம்மு, இன்னு, இந்து 3 மெய்யெழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. எந்த மெய்யெழுத்து இதுல தும்பியில இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா இம் இடம்பெற்றிருக்கிறது, அதையும் எடுத்து எழுதுகிறோம். அடுத்த பகுதியாக எழுத்திற்கு உரிய படத்தை வரைவோம். இங்க என்னென்ன எழுத்து கொடுத்திருக்காங்க? இங் கொடுத்திருக்காங்க. இம், இன், இந்து, இஞ்சு, இன் போன்ற மெய்யெழுத்துக்களை கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன படம் கொடுத்திருக்காங்க? அந்த ஒவ்வொரு படமா பார்த்துடலாம். முதல்ல கொடுத்திருக்கிறது இது என்னது? இது மரம் கொத்தி பறவை. இது அடுத்து கொடுத்திருப்பது மான். இது குரங்கு.
இங்கே பந்து, இது இஞ்சி, இது நண்டு. இப்படி 6 படங்களை கொடுத்திருக்கிறாங்க. முதலில் இருக்கக்கூடிய எழுத்து மெய்யெழுத்து எது? இங். அந்த இங் என்கிற மெய்யெழுத்தானது இந்த 6 படத்தினுடைய பெயர்கள்ல எங்கே வருகிறதுன்னு பார்க்கிற போது இங்க குரங்கு வருகிறதா இல்லையா? ஆகவே நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இங் என்கிற மெய்யெழுத்திற்கு உரிய படம் என்னது? குரங்கு. இப்ப நம்ம இங்க குரங்கு பொம்மையை வரையணும். குரங்கு பொம்மையை வரைகிறோம் நம்ம. இங்கே குரங்கு பொம்மையை நம்ம, குரங்கு மாதிரி ஒரு பொம்மையை நம்ம வரைந்திருக்கிறோம். அதற்கடுத்து இம் என்கிற மெய்யெழுத்து, இம் என்கிற மெய்யெழுத்து வரக்கூடிய சொல் எது அப்படின்னு பார்க்கிறோம். இம். இங்க பார்க்கிறோம் மரம் கொத்தி, மரம் இம் வந்திருக்கிறது. இந்த இடத்துல நம்ம வரைய வேண்டியது மரம் கொத்தி என்கிற பறவையை தான் நம்ம வரையணும். இங்கே மரம் கொத்தி என்கிற பறவை மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். நீங்க இன்னும் இதை அழகாக வரைந்து பழகலாம். அடுத்து இன் பார்க்கிறோம். இன் என்கிற மெய்யெழுத்தானது வரக்கூடிய சொல் எது? நண்டு. நண்டு என்று சொல்லுகிற போது நண்டினுடைய படத்தை நாம வரைகிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கிற போது இந்த் என்கிற மெய்யெழுத்தை பார்க்கிறோம். இந்த் என்கிற மெய்யெழுத்துக்கு பொருந்தக்கூடிய சொல்லு இது என்று பார்க்கிற போது இங்கே பந்து இருக்கிறது. இதுதான் பொருந்தக்கூடியது. ஆகவே நம்ம பந்தை போடுறோம். பந்தை போடுறது ரொம்ப சுலபமா நம்மளால போற்ற முடியும். அவ்வளவுதான், பந்தை போட்டிருக்கோம். அதற்கு அடுத்ததாக இஞ்சி என்கிற இந்த மெய்யெழுத்து, இதற்கான படம் பார்த்துக்கிட்டே வர்றோம். இஞ்சி எங்கே இருக்கிறது? இஞ்சியில் இருக்கிறது. ஆகவே இப்ப இஞ்சி அந்த படத்தை, நம்ம இஞ்சியோட படத்தை போடுறோம். சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்து பொருள் அது. அதை இங்க கொடுத்துருக்காங்க. நாம அந்த இஞ்சி அப்போ வரைகிறோம். அதற்கடுத்ததாக இன் என்கிற மெய்யெழுத்தானது இருக்கிறது. நிறைவாக கடைசியாக இருப்பது மான் தான். ஆகவே இப்போ நம்ம வரைய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா மானை தான் வரையணும்.
நாம் இப்பொழுது மானை வரைந்து முடிச்சிருக்கோம். இதை விட நீங்கள் முயற்சி செய்து அழகாக இன்னும் நீங்கள் வரைந்து பார்க்கலாம். நிரப்புவேன் பகுதி. இங்க எழுத்துக்கள் என்னென்ன மெய்யெழுத்துக்கள் விடுபட்டிருக்கிறது அதை தான் நம்ம நிரப்ப போறோம். இது என்னது? இது முந்திரி. இது என்னது? வண்டு. இது மரம். இது சங்கு. இது காளான். இது மஞ்சள். நீங்க பார்க்கிறோம் நாம முந்திரி என்கிற இந்த ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இந்த சொல் முந்திரி. இங்க என்ன எழுத்து விடுபட்டிருக்கு அப்படின்னா இந்து என்கிற எழுத்தானது விடுபட்டிருக்கு. அடுத்து பார்க்கிறோம் இது வண்டு. என்ன சொல்லானது விடுபட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இது அடுத்து பார்க்கிற போது வண்டு. இதில் என்ன எழுத்தானது விடுபட்டிருக்கிறது? மெய்யெழுத்து இன் என்பது விடுபட்டிருக்கிறது. 3 சுழியின் விடுபட்டிருக்கிறது. அடுத்த பகுதி மரம். இதுல என்ன மெய்யெழுத்து விடுபட்டிருக்கிறது? இம் என்கிற எழுத்து விடுபட்டிருக்கிறது. அடுத்து இருப்பது சங்கு. இதில் விடுபட்ட மெய்யெழுத்து இங். அடுத்து காளான். இதில் விடுபட்டிருக்கக்கூடிய மெய்யெழுத்து இன். அடுத்திருப்பது மஞ்சள். இதில் விடுபட்டிருக்கிற மெய்யெழுத்து ஈஞ்ச் என்று நாம் பார்க்கிறோம். இதை மீண்டும் மீண்டும் படித்து நீங்கள் விடுபட்ட எழுத்தை பார்க்காமல் எழுதி பழக வேண்டும். பாடத்தின் அடுத்த பகுதியாக மறைந்துள்ளனவற்றை கண்டுபிடிப்போம். மறைந்து உள்ளன எவை என்பதை நாம் இப்போ கண்டுபிடிக்க போறோம். இங்கே முதல்ல நம்ம மேல இந்த மரத்தினுடைய இலைகளை பார்க்கிறோம். ஏதாவது மறைந்திருக்கிறதா என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிற போது இந்த இடத்துல ஒரு தாழ்பால் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படியே மரத்தினுடைய கீழ்ப்பகுதியை நோக்கி வருகிறோம். இங்கே தேள் மறைந்திருக்கிறது. இங்கே என்ன மறைந்திருக்கிறது அப்படின்னா தாழ்பால் மறைந்திருக்கிறது. இங்கே பார்க்கிற போது தேள் ஒன்று மறைந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்படியே இந்த பக்கம் பார்க்கிறோம். பார்த்து கொண்டே வருகிற போது இங்கே ஒரு பூவானது மறைந்திருக்கிறது. என்ன பூ அப்படின்னு பார்த்தா செவ்வந்தி பூ. செவ்வந்தி பூ ஒன்று மறைந்திருப்பதை நாம பார்க்கிறோம். அப்படியே இந்த வீட்டு புறமாக வீட்டை பார்க்கிறோம். வீட்டை பார்த்து கொண்டே வருகிற போது இந்த இடத்துல ஒரு ஏர் முனையானது, ஏர் முனையை நம்ம இங்க பார்க்கிறோம். ஏரை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கிற போது இந்த இடத்துல ஒரு முயல் ஒன்று மறைந்திருப்பதை நாம பார்க்கிறோம். அப்படியே கொஞ்சம் இந்த மரங்களின் வழியாக பார்க்கிறோம். அங்கெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் மேலே போகிற போது இங்க பார்க்கிற போது ஒரு நாய் ஒன்று மறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எழுத்துக்களை அறிவோம் பகுதி. இங்க முதல்ல நாம 6 மெய்யெழுத்துக்களை கொடுத்தாங்க. அது வல்லின மெய்யெழுத்துக்கள், வல்லின எழுத்துக்களாக இருந்தது. அதற்கு பின்னால் 6 கொடுத்தாங்க. அது மெல்லின எழுத்துக்களாக இருந்தது. இப்பொழுது எரள வழல என்று 6 எழுத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. இது இடையின எழுத்துக்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வல்லினம், இரண்டாவது மெல்லினம், மூன்றாவது இடையினம். இப்ப இந்த இடையின எழுத்துக்களைத்தான், இடையின மெய்யெழுத்துக்களைத்தான் நம்ம பார்க்கிறோம். இ,
இர், இல், இவ், இல், இல் என்கிற எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம். இந்த எழுத்துக்களை கொண்டு உருவாகக்கூடிய சொற்கள் என்ன என்று நாம் பார்க்கலாம். என்ன சொற்கள் உருவாக்கலாம்? நாய், பாய் என்கிற சொற்களை உருவாக்க முடியும் இ என்கிற எழுத்தை கொண்டு. அடுத்ததாக இர், ஏர், ஏர், வேர், வேர் என்கிற சொற்களை உருவாக்க முடியும். அதற்கடுத்து இல், இல், முயல், முயல், மயில், மயில். அடுத்த எழுத்து இவ். இவ்வை கொண்டு என்ன சொற்களை உருவாக்கலாம்? செவ்வரிசி, செவ்வரிசி, செவ்வந்தி, செவ்வந்தி. அடுத்த எழுத்து இழ். தமிழுக்கே பெருமை சேர்க்கும் தனித்துவம் வாய்ந்த ஒரு எழுத்தாக சொல்லப்படுவது இழ். இந்த இழ் என்கிற மெய்யெழுத்தை கொண்டு என்ன சொற்களை உருவாக்கலாம்? கேழ்வரகு, கேழ்வரகு, யாழ், யாழ். அடுத்து இல், இல் என்கிற இந்த மெய்யெழுத்தை கொண்டு என்ன சொற்களை உருவாக்க முடியும்? தேள், தேள், வாள், வாள். அடுத்ததாக எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம். இங்கே இ என்கிற எழுத்து இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் என்னென்ன படங்கள் கொடுத்திருக்காங்க. இது என்ன படம்? கொய்யா பழம். இது கொய்யா பழம். இது முட்டை. இது சீப்பு. இந்த ஈ என்பது ஈ என்கிற மெய்யெழுத்தானது எதை ஒட்டி வருகிறது? ஈயின் மூலமாக உருவாகக்கூடிய சொல் என்ன என்று பார்க்கிற போது இந்த கொய்யா என்பதிலே ஈ என்று வருகிறது. ஆகவே அதை இந்த எழுத்தை அந்த படத்தோடு நாம் இணைக்கிறோம். அடுத்து இர். இங்கே இருப்பது ஒரு பூ இருக்கிறது. இங்கே இருப்பது ஒரு பூ இருக்கிறது. இது என்ன பூ? சூரியகாந்தி பூ. இது மாங்காய். இது ஏர். இர் என்கிற இந்த மெய்யெழுத்தானது எந்த சொல்லில் வருகிறது? இதில்தான் வருகிறது. ஆகவே இந்த எழுத்தை இந்த படத்தோடு இணைக்கிறோம். அடுத்து இல். இங்கே முதலிலே இருப்பது பல்லி. இரண்டாவது இருப்பது மான். இது பூண்டு. இல் என்கிற எழுத்து எதிலே இருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த பல்லி என்கிற சொல்லிலே இருக்கிறது. ஆகவே இல் என்கிற எழுத்தை இந்த படத்தோடு இணைக்கிறோம். எழுதும் முறை அறிவோம். இந்த இ, இர், இல் என்கிற எழுத்துக்களை எவ்வாறு எழுதுவது? இங்கு தொடங்கி இவ்வாறு கொண்டு சென்று மறுபடியும் இப்படி மேல் நோக்கி நிறுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மேலே புள்ளியிட வேண்டும். இர் என்கிற எழுத்தை கீழிருந்து மேலே கொண்டு போக வேண்டும். ஒரு படுக்கை கோடு, மறுபடியும் கீழிறங்கும் ஒரு கோடு, மறுபடியும் இப்படி கொண்டு இதை நிறுத்தினால் இர். இங்கே இல் என்கிற எழுத்தை மெய்யெழுத்தை தொடங்குகிற போது இவ்வாறு இங்கு தொடங்கி அப்படியே சுற்றி இங்கே மேலே கொண்டு நிறுத்த வேண்டும். ஒரு புள்ளியிட வேண்டும். எழுதி பழகுவேன் பகுதியில் எழுதி கொண்டே மீண்டும் மீண்டும் மாணவர்கள் இந்த எழுத்தை சொல்லி பார்க்க வேண்டும். சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும்.
இப்படி மேலிருந்து கீழாக வந்து இதை எழுத வேண்டும். இ. இ. அடுத்து இர் என்கிற எழுத்து, இதை கீழிருந்து மேல் நோக்கி கொண்டு சென்று எழுத வேண்டும். இர். 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 அதற்கடுத்து இல். இப்படி இங்கிருந்து இதை தொடங்கி எழுத வேண்டும். இங்கிருந்து தொடங்கி இதை எழுத வேண்டும். இங்கிருந்து தொடங்கி எழுத வேண்டும். இல் என்று சொல்லிக்கொண்டு எழுத வேண்டும். இல். இல். இல் என்று சொல்லிக்கொண்டே அதை எழுத வேண்டும். படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். மயில். இரண்டாவது இருப்பது வேர். மூன்றாவது இது நாய். இங்க இருக்கக்கூடிய இரு, இல்லு, இ போன்ற 3 மெய்யெழுத்துக்களை கொடுத்திருக்காங்க. இந்த சொல்லில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் எது இருக்கிறது அப்படின்னா இல் என்பது இருக்கிறது. இந்த எழுத்தை நாம் வட்டமிடுறோம், இங்கே அதை எடுத்து எழுதுறோம். இதை வைத்து மயில் என்று நாம் அடையாளம் காணுகிறோம். அடுத்து பார்க்கிறோம், இங்க இருப்பது வேர். இல், இ, இர் எது பொருந்துகிறது? இர் பொருந்துகிறது. ஆகவே இரை வட்டமிடுகிறோம், எழுத்தை எடுத்து எழுதுகிறோம். இங்க பார்க்கிறோம் நாய். இங்க என்ன மெய்யெழுத்து வருகிறது நாய் என்பதிலே பார்க்கிற போது ஈயா இர்ரா இல்லா என்று பார்க்கிற போது ஈ வருகிறது, நாய். ஆகவே இந்த ஈயை எடுத்து இந்த கட்டத்திலே நாம் எழுதுகிறோம். எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம். இங்க பார்க்கிறோம், இது என்னது? இது இந்த பூவோட பேர் என்ன பார்த்தோம்? நாம செவ்வந்தி என்று பார்த்தோம். இது என்னது? வண்டு. இது என்னது? புத்தகம் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இவ் என்பது எங்கே வருகிறது? இவ் என்கிற மெய்யெழுத்தானது வண்டில் வரவில்லை, புத்தகத்தில் வரவில்லை, செவ்வந்தி என்பதிலே வந்திருக்கிறது. ஆகவே இந்த எழுத்தை இந்த பூவுடன் சேர்த்து இணைக்கிறோம். இந்த படத்தோடு சேர்த்து நாம் இணைக்கிறோம். அடுத்து நாம பார்க்கிறோம், இழ் என்கிற மெய்யெழுத்து கொடுத்திருக்காங்க. இது என்னது? இது யாழ் என்று படித்திருக்கிறோம், ஒரு இசைக்கருவி. இது என்னது? மரம். இது என்னது? பானை. அப்படி பார்த்துக்கலாம். இங்கே பானை இதுல இழு இல்ல, மரம் இதுல இழு இல்ல, யாழ் இதுல இருக்கிறது, இழு இருக்கிறது. ஆகவே இந்த எழுத்தை இந்த படத்தோடு நாம் இணைக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது இல். இல் இது என்னது? இது முதலில் இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடியது கேரட். இங்கே இருப்பது தேள். இங்கே இருப்பது கத்தி. இங்கே இந்த இல் எதிலே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இங்கே தேள் என்கிறதெல்லாம் இந்த இல் இருக்கிறது. ஆகவே இந்த தேளோடு இந்த எழுத்தை நாம் இணைக்கிறோம். அதற்கு அடுத்த பகுதியாக எழுதும் முறை அறிவோம். இவ், இழ், இல் என்று 3 மெய்யெழுத்துக்களை கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்தை இப்படி இங்கே தொடங்கி இப்படி வளைத்து சென்று படுக்கை கோடு போட்டு மேலாக இழுத்து சென்று விட வேண்டும். இவ். இந்த எழுத்தை இழு என்கிற எழுத்தை பொறுத்த வரைக்கும் மேலிருந்து கீழாக இறங்கி இப்படி கொண்டு போய் இப்படி மறுபடியும் கீழே கொண்டு வந்து வளைத்து இப்படி கொண்டு வந்து மேலே நிறுத்த வேண்டும். இது இழ், எழுதும் முறையாகும். இங்கே பார்க்கிற போது இல், இல் என்கிற எழுத்தை இங்கே தொடங்க வேண்டும். தொடங்கி
கீழே இறக்கி மறுபடியும் படுக்கை கோடு, மறுபடியும் இங்கே கீழே இறக்கி முடிக்க வேண்டும். அது இல் என்கிற எழுத்து. அடுத்து எழுதி பழகுவேன். பார்த்த இவ், இல், எள் இந்த 3 எழுத்தையும் இப்பொழுது எழுதி பழகப் போகிறோம். எழுத்தை தொடங்குவது இங்கிருந்து தொடங்க வேண்டும். இவ் சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இவ், 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 இவ். இங்கே மேலிருந்து கீழே வரணும். இழ், 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 இழ். இந்த எழுத்தினுடைய பெயர் இழ். தமிழ்னு சொல்றோம் இல்லையா, அதுல வரக்கூடிய இழ். இழ். அதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்து இல். இல், 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 இல். சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இல், இல். படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். முதலில் இருப்பது என்ன? இதன் பெயர் வாள். இது என்னது? இது நாம் உண்ணக்கூடிய கூழ். இங்கே என்ன இருக்கிறது? இது பாயசம் வைப்பதற்காக பயன்படக்கூடிய சவ்வரிசி. இங்கே 3 எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இழ், இல், இவ். இந்த வாள் என்பது எந்த மெய்யெழுத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது? இந்த மெய்யெழுத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதை கட்டத்தில் எடுத்து எழுதுகிறோம். கூழ். பார்த்த உடனேயே தெரிகிறது. இழ். சவ்வரிசையில் எது? இவ் வந்திருக்கிறது. வட்டமிடுகிறோம். இங்கே நாம் இவ் என்று எழுதுகிறோம். எழுத்திற்கு உரிய படத்தை வரைவோம். பகுதி. முதல்ல என்னென்ன படங்கள் இருக்கிறது? இது நாய். இது செவ்வந்தி பூ. இது தேல். இது முயல். இது தேர். இது யாழ். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த இ என்கிற மெய்யெழுத்தானது எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. அப்ப நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா, நாயோட படத்தை போட வேண்டும். அடுத்ததாக இல் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது அது தேளை குறிப்பதாக இருக்கிறது. தேளை எவ்வாறு போடலாம்? நம்ம முதல்ல தேளோட தலையை போடுறோம். ஒரு 2 கண் பகுதியை கொடுக்குறோம்.
அதற்கப்புறம் அதற்கு மேல் பகுதியில் ஒரு கொடுக்கை வரைகிறோம். அதுக்கப்புறம் அதற்கான உடல் பகுதியை போடுறோம். உடல் பகுதியை போடுறோம். அப்புறம் கடைசியில் அதுக்கு இன்னொரு கொடுக்கு ஒன்று இருக்கும். அப்புறம் அதற்கு கால்களை போடுறோம். இதான் தேள். அப்புறம் இல் என்பது எங்கே இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். முயல், அப்போ அந்த படத்தை தான் நம்ம போடணும். முயல் படத்தை தான் நம்ம போடணும். முதல்ல முயலுக்கான தலையை போடுறோம். அப்புறமா முயலுக்காக ஒரு வாயை போட்டிருக்கோம். முயலுக்கான காதுகள் போட்டிருக்கோம். முயல் அமர்ந்து கொண்டிருப்பது போல இருக்கக்கூடிய காலை போடுறோம். முயலை நாம போட்டிருக்கோம். அடுத்ததாக நாம் வரைய வேண்டிய படம் என்ன? எங்கே இருக்கிறது? செவ்வந்தி. இது மற்ற படங்களை போல இல்லாமல் இது கொஞ்சம் சுலபமாக நம்மால் போட இயலும். இலை போட்டுட்டோம். அப்புறமா பூ போடுறதுக்கு இதுலயே இருக்கு. இப்படி சுலபமாக இந்த பூவை நம்ம போட்டிருக்கோம். இது செவ்வந்தி. அதற்கடுத்ததாக இழ் எங்கே இருக்கிறது பார்க்கிறோம். யாழ் தான் இங்க நம்ம போடணும். இப்போ யாழ்ல தான் இழ் இருக்கிறது. ஆகவே நம்ம யாழ் போடுறோம். இப்போ இதெல்லாம் யாழ் நரம்புகள். இது ஒரு இசைக்கருவி. இது ஒரு பண்டைய காலத்தினுடைய இசைக்கருவி அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இருல எது முடிந்திருக்கிறது இங்க பார்க்குறோம். தேர் பார்க்குறோம். தேர் பார்க்குற போது முதல்ல என்ன பண்றோம், நம்ம ஒரு 2 சக்கரம் போடுறோம். தேர் சக்கரம் போடுறோம். அதை இணைக்கிறோம். அதுக்கு மேல ஒரு தேர் வடிவமைப்பதற்கான ஒரு மேடை ஒன்று போடுறோம். அதற்கப்புறம் தேரினுடைய வடிவமைப்பை தொடங்குறோம். தேரினுடைய மேல் கட்டுமான பகுதிக்கு நம்ம போறோம். அப்புறமா தேரை நம்ம வடிவமைத்து இணைக்கிறோம். இந்த தேர் வடம் பிடித்து இழுப்பார்கள். கயரை வச்சுக்கிட்டு, வடம் என்றால் கயரை பிடித்து இழுத்து கொண்டு செல்வார்கள் என்று நாம பார்க்கிறோம். இந்த படங்களை நாம மீண்டும் மீண்டும் வரைவதன் மூலமாக விரல்கள் வணக்கத்திற்கு வரும் அப்படின்னா பயிற்சி பெறும், கையெழுத்து அழகாக மாறும் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். நிரப்புவேன் பகுதி அடுத்தது. இது என்னது? இது என்ன பூ? இது பார்த்திருக்கோம் நாம, செவ்வந்தி. இதுல எந்த எழுத்து விடுபட்டிருக்கு? இவ் என்கிற எழுத்து விடுபட்டிருக்கு, எழுதிட்டோம். இது என்னது? யாழ். என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? இழ் என்கிற எழுத்து விடுபட்டிருக்கிறது. இது என்னது? முள். என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? இழ் என்கிற எழுத்தானது விடுபட்டிருக்கிறது. இது என்னது?
முயல் என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? இல் என்கிற எழுத்து விடுபட்டிருக்கிறது. இது என்னது? வேர் என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? இரு என்கிற எழுத்தானது விடுபட்டிருக்கிறது. இது என்னது? மிளகாய். மிளகாய் ரொம்ப காரமா இருக்குமா இல்லையா? அதுதான். என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? இதுல ஈ என்கிற எழுத்தானது விடுபட்டிருக்கிறது. பாடத்தின் அடுத்த பகுதியாக அதோ பாராய். பாராய் என்றால் பார், பார்ப்பாயாக அப்படின்னு அர்த்தம். அதோ பாராய், அங்கே பார் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அழவள்ளியப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை கவிஞர். குழந்தைகளுக்காக பாடலை எழுதிய ஒரு கவிஞர் அவர். குழந்தைகளுக்காகவே நிறைய பாடல்களை எழுதிய கவிஞர் அவர். இந்த பாடல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய். குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய். அசைந்து அசைந்து செல்லும் ஆணை இதோ பாராய். அசைந்து அசைந்து செல்லும் ஆணை இதோ பாராய். பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய். பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய். நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய். நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய். தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய். தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய். துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய் என்று இந்த பாடலை அவர் அழகாக முடிக்கிறார். அடுத்த பகுதியில மெய்யெழுத்துக்களாக இக், இங், ஈச், ஈஞ்சு, இட்டு வரிசைப்படி பார்க்கிறோம். இக், இங், ஈச், ஈஞ்சு, இட்டு என்று நாம் பார்க்கிறோம். இதுல உருவாகக்கூடிய சொற்களையும் நம்ம பார்க்கிறோம். இக் முதல் இன் வரை பார்க்கிறோம். பக்கம் நிற்கும் கொக்கு. பக்கம் நிற்கும் கொக்கு. பக்கம் இக்கு. கொக்கு கொக் பக். பக்கம் நிற்கும் கொக்கு. இதிலே இக்கு என்கிற எழுத்தானது பயின்று வந்திருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம். எங்கள் வீட்டில் பொங்கல். எங்கள் வீட்டில் பொங்கல் என்று நாம் பார்க்கிறோம். எங்கள் வீட்டில் பொங்கல் என்ன எழுத்து பயின்று வந்திருக்கிறது? இங் என்கிற எழுத்தானது பயின்று வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நாம பார்க்கிற போது பச்சை நிற மொச்சை. பச்சை நிற மொச்சை. இதுல என்ன எழுத்து பயின்று வந்திருக்கிறது? ஈச். ஈச் என்கிற மெய்யெழுத்தானது இந்த சொல்லிலே பயின்று வந்திருக்கிறது. பச்சை நிற மொச்சை. இந்த சொற்களில் என்ன மெய்யெழுத்து பயின்று வந்திருக்கிறது? ஈச். ஈச் என்கிற மெய்யெழுத்தானது பயின்று வந்திருக்கிறது. மெத்தையில் துஞ்சு. இதில் என்ன மெய்யெழுத்து பயின்று வந்திருக்கிறது? இஞ்சு. பஞ்சு இஞ்சு. துஞ்சு இஞ்சு. துஞ்சு என்பது இங்கே துயில், தூங்கு. பஞ்சு மெத்தையில் தூங்கு என்கிற பொருளை தருகிறது. கட்டம் போட்ட சட்டை. கட்டம் போட்ட சட்டை. இதுல எங்கே என்ன மெய்யெழுத்து வந்திருக்கிறது? இட்டு. இட்டு என்கிற மெய்யெழுத்தானது வந்திருக்கிறது. அடுத்ததாக வண்டி குதிரை சண்டி. வண்டி குதிரை சண்டி என்று சொன்னால் வண்டி குதிரை அங்கே இன். இன் என்கிற மெய்யெழுத்தானது பயின்று வந்திருக்கிறது. வண்டி குதிரை சண்டி. சண்டி செய்தல் அப்படின்னு சொன்னா ஒத்துவர மறுத்தல். சண்டி என்று சொன்னால் ஒத்துவர மறுத்தல் என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக பார்க்கிறோம். முத்து கைவிரல் 10. முத்து கைவிரல் 10. இதுல என்ன மெய்யெழுத்து வந்திருக்கு? இத் என்கிற மெய்யெழுத்தானது வந்திருக்கிறது. அடுத்து பந்து போட முந்து.
பந்து போட முந்து. இதில் என்ன மெய்யெழுத்து வந்திருக்கிறது? இந்து என்கிற மெய்யெழுத்து வந்திருக்கிறது. முந்து என்று சொன்னால் என்ன பொருள்? முந்திக்கொள், முதலாவதாக போடு. எதிரில் இருப்பவர் போடுவதற்கு முன்பாக போட்டுவிடு என்கிற பொருளை இந்த முந்து என்கிற சொல்லானது நமக்கு தருகிறது. அப்பா தந்த சொப்பு. அப்பா தந்த சொப்பு. சொப்புன்னா என்னது? சிறிய வடிவத்தில் குழந்தைகள் விளையாடுவதற்காக தயாரித்து அளிக்கப்படக்கூடிய பொருட்களை நாம சொப்புன்னு சொல்றோம். அப்பா தந்த சொப்பு. இதில் என்ன மெய்யெழுத்தானது இடம்பெற்றிருக்கிறது? இப் என்கிற மெய்யெழுத்தானது இதிலே இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த எழுத்துக்களை ஒரு முறை நாம சொல்லி பார்த்து கொள்ளலாம். இது என்ன எழுத்து? இ. இ. இந்த எழுத்து இர். இர். இந்த எழுத்து இல். இல். இந்த எழுத்து இவ். இவ். இந்த எழுத்துக்களை எவ்வாறு சொல்லி பழகலாம்? இன். இன். இத். இத். இந்த். இந்த். இப். இப். இம். இம். இந்த படத்தில் பார்க்கிறோம், தம்பி பார்த்த தும்பி என்று நாம பார்க்கிறோம். தம்பி பார்த்த தும்பி. இதில் இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்து எது? இம். இதில் இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்து இம் என்று பார்க்கிறோம். நெய் சோறு செய். நெய் சோறு செய். இதில் என்ன மெய்யெழுத்து இடம்பெற்றிருக்கிறது? இ. யாழ் கேட்டு மகிழ். யாழ் கேட்டு மகிழ். இதுல என்ன மெய்யெழுத்தானது இடம்பெற்றிருக்கிறது? இழ். தேர் வருது பார். தேர் வருது பார். இதுல என்ன மெய்யெழுத்தானது இடம்பெற்றிருக்கிறது? புள்ளி வைத்த எழுத்து இர். துள்ளி ஓடும் புள்ளிமான். இதுல என்ன எழுத்து இடம்பெற்றுள்ளது? இல் என்கிற மெய்யெழுத்தானது இடம்பெற்றுள்ளது. இதை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்க வேண்டும். நல்ல வழியில் செல். இதுல என்ன, இந்த சொற்கள்ல என்ன மெய்யெழுத்தானது இடம்பெற்றுள்ளது? இல். காற்றில் ஆடும் கீற்று. இதில் என்ன மெய்யெழுத்து இடம்பெற்றுள்ளது? இர். இர். செவ்வகத்தட்டில் கொவ்வை அப்படின்னா செவ்வகம் என்பது ஒரு வடிவத்தை குறிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய கொவ்வை என்பது கோவை பழத்தை குறிக்கிறது. செவ்வகத்தட்டில் கொவ்வை. இதில் இடம்பெற்றுள்ள மெய்யெழுத்து இவ். என்னை ஈன்ற அன்னை. இதில் இடம்பெற்றுள்ள மெய்யெழுத்து இன். மெய்யெழுத்து என்றாலே புள்ளி வைத்த எழுத்துக்களை நாம் மெய்யெழுத்து என்று கூறுகிறோம். இந்த எழுத்துக்களை மீண்டும் ஒரு முறை உச்சரித்து பார்க்கலாம். இழ். இழ். இல். இல். இர். இர். இன். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.